ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம். ஒரு ½ இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ எந்தளவுக்கு வியூஸ் போகுதுன்னு பார்த்துட்டு தான் அடுத்த வீடியோ கண்டென்ட் வந்து நைட்டில் ஷூட் பண்ணலாமா இல்லைன்னா வந்து பெட்டராக நான் ட்ரை பண்ணலாமான்னு இருக்கேன். இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்து 6:30, ஒரு 8 மணி வரைக்கும் இதில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காட்டு விலங்குலாம் கீழே இறங்கி வரும். வீரப்பன் அவர்கள் போன தடம் தான் இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு ஒரு 6:30 மணிக்கு ஷூட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை 6:30 மணிலேருந்து ஒரு 8:30 மணி வரைக்கும் கவர் பண்ணி நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். என்னென்ன மிருகங்கள் வருது, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவர்கள் இருக்கும்போது இந்த வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிரடிப்படையெல்லாம் வந்து சண்டை பண்ணி ஆல்ரெடி இறந்தவங்கள எடுத்துக்கிட்டு வந்த வழி தான் இது. அப்படிங்கும்போது அமானுஷமான எதனாவது சம்பவங்கள் நமக்கு தென்படுதா அப்படின்னு நம்ம அதையும் பார்ப்போம். சப்போஸ் வந்து வேறு எதனாவது காட்டு விலங்கோ யானையோ இந்த காட்டு பண்ணியோ கரடியோ இது இந்த லைன் ஓரத்தில் வருதா அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த கொஞ்சம் இருட்டின வேட்டி இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். பாருங்கள் நைட்டில் வருங்க எப்படி இருக்குதுன்னு. காடு என்ன வரும்னே தெரியாதுங்க. ஆல்ரெடி உள்ளே ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கும். அதில் இங்கே கிராமத்தில் இருக்கிறவங்க யாரோ சண்டை பண்ணிக்கிட்டு ஒருத்தர் வேறு வந்து தூக்கு போட்டு வேறு இறந்துட்டாருங்களா. அது வேறு இந்த காடு பயக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்கும். நீ வேறு நான் வேறு தனியாக தான் வந்திருக்கேன். எப்படின்னு பாருங்கள். நைட்டில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இல்லை? காடு பகலில் பார்க்குறதுக்கே அள்ளு விடும். நைட்லனா சொல்லவா வேணும். சத்தமே இல்லாமல் கிருன்னு அந்த சைடு பூச்சிங்களும் பறவைங்களும் இந்த காட்டு விலங்குகளும் கத்துற சவுண்டு பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு அங்கே ஒரு பெரிய மரம் தெரியுதுங்க பார்த்தீங்களா? அந்த மரத்தில் தான் ஒரு ஆள் வந்து தூக்கு போட்டு இறந்தது. ஏதோ வீட்டு சண்டையில் வந்து அந்த ஆள் தூக்கு போட்டு இறந்துட்டா அப்படி. ஆனால் அடிக்கடி இப்போ நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்கும். அது இது அப்படிம்பாங்க கிராமத்தில் இருக்கிறவங்களாம். நைட்டில் யாரும் இந்த பக்கம் வரத்துக்கே பயந்துக்குவாங்க. நைட்டில் பார்த்தா காஞ்ச மரத்தை பார்த்தாலே கருக்குங்க இது. தடம் இது ஏதோ ஒரு தடம் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மரத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது. இது ஏதோ தடத்தில் தான் போகணும். அப்பா ஐயோ முள்ளு சாமி, வேளாண் முள்ளு செருப்பு பொத்துக்கிட்டு வந்து குத்துதுப்பா. அப்படி போயிடலாம். நைட்டில் பாருங்கள் வீரப்பன் காடு எப்படி இதுன்னு. சத்தம் இல்லாமல் கற்று இந்த காடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதில் வழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எதுக்குள்ளே பூந்து வரதுன்னு தெரியாது. ரொம்ப தூரம்லாம் நடக்க முடியாதுங்க. எதனாவது வித்தியாசமான சவுண்டு வருதா இல்லை காட்டு விலங்கு எதனாவது வருதான்னு பார்க்குறதுக்கு தான் உங்களுக்காக வீடியோ எடுத்து போகலான்னு வந்தேன். அப்படியே காடு அமைதியாக இருக்குது. சுற்றியும் பாருங்கள், லைட் வெளிச்சு தெரியுதானே? ஒன்றும் இல்லை.
பயங்கரமாக இருக்குது. இருட்டு நமக்கு சும்மாலே அள்ளு விடுவோம். ரொம்ப தூரம்லாம் போகலிங்க, சும்மா முன்னாடி மட்டும். ஏன்னு கேட்டால் எதுனாலும் வந்ததுன்னா கூட ஓடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ரொம்ப தூரம் போயிட்டோம்னு வச்சுக்க ஒடியாரத்துக்கு சௌகரியமாக இருக்காது. அப்படிங்கும்போது வீரப்பனவர்கள் 36 வருஷம் இந்த காட்டில் இது எத்தனை டைமு யானைகிட்ட மாட்டியிருக்க முடியும். அப்படிங்கும்போது நினச்சி பார்க்கவே முடியல. ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட்டு எப்படின்னு பாருங்கள். காடு பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. லைன் ஓரத்தில் தான் இருக்கும், உள்ளே போகல. அந்த லைன் ஓரத்துலேயே வந்தாலும் எதனாவது வருதா அப்படின்னு சவுண்ட் நல்லாவே தெரியும். சல்லுன்னு காட்டுக்குள்ளே இறங்கிறது இல்லை. காட்டு யானைலாம் வந்ததுன்னா என்ன அப்படின்னா அந்த லைட்டு வெளிச்சது அப்படி நான் காமிச்சோம்னாவே வந்துடுங்க பூந்தது பாட்டுக்கு. காட்டு யானை வர்றது கூட விடுங்க, இந்த காட்டு பனி வந்ததுன்னா ஆளை துரத்துறது இல்லாத, இந்த கரடி வந்ததுன்னா ஆளை துரத்துறதுல சரியான சேட்டை பண்ணுதுங்களாம். உங்களுக்கு இந்த காடு எப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கும் முன்னாடி. ஏன் அமைதியாக வரணும், எதுனாவது சவுண்டு விட்டால் தெரியுங்கிறதுக்கு தான். அப்போ தான் ஓட முடியும். எந்த சவுண்டு இல்லாத காடு எப்படி இது பாருங்க, பயங்கரமாக இருக்குது. அந்த இடத்துக்கு ஒரு பகல்லே ஒரு 5 மணிக்கு வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இருட்டு கட்டிட்டு ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ரொம்ப அதிகமாக பேசலாம் முடியாதுங்க, ஏன்னா எதனாவது வந்தாலும் தெரியாது. இருக்கிற மாதிரியே இருக்குது. காட்டு பண்ணி இறங்க சவுண்டு நல்லாவே கேட்குது. நல்லா கிருட்டு முருட்டுன்னு கத்திட்டு ஓடுதுங்க. நான் மைக்கு போடலைங்க, இந்த இருக்கிற கேமரா சவுண்டு மட்டும் தான். மைக்காக இருந்தால் கொஞ்சம் லாங்கில் இருந்தாலும் சவுண்டு கேட்கும். மைக் இல்லாதனால எப்படி வேணாலும் சவுண்டு அந்தளவுக்கு கேட்காது. பக்கத்தில் ஒரு 10 அடி டிஃப்ரெண்டில் இருந்தால் மட்டும்தான் சவுண்டு கேட்கும். ரொம்ப லாங் சவுண்ட்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சும்மா அள்ளு விடுதுங்க, பார்க்குறதுக்கே குளம் நடுங்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா என்ன இருக்குன்னு ஏது இருக்குன்னு தெரியாது. அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த லைனில் பார்த்திங்கன்னா யானைங்க வந்து அடிக்கடி கீழே காட்டுக்கு வந்து வெள்ளாமை காட்டுக்கெலாம் உள்ளே பூந்து டிஸ்டர்ப் பண்ணோம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும் புனிங்கி. அப்படிங்கும்போது என்ன இருக்குதுன்னே தெரியாது. காட்டுப்பனி ஆல்ரெடி ஏற்கனவே இங்கே 2 பேர்த்த கரடி வேறு துரத்தி அடிச்சிக்குது. லைட்டு வெளிச்சம் இருக்குது, அதனால் வராதுன்னு நினைக்கிறேன். வந்தால் நெருப்பு மாதிரி ஓடிட வேண்டியதான். ஓட முடியாது, பார்க்கலாம் நமக்கு வாய்ப்பு எப்படின்னு. அந்த இவர் சொன்னல ஒரு மரம் காமிச்சோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் வந்து பயந்து போயிட்டேன். ஏன் கேட்குறீங்க, கருக்குங்குது, ரொம்ப திக்குனுச்சு, எதனால வந்துருச்சா அப்படின்னு.
ஆல்ரெடி அவர் வீட்டு சண்டையில் இறந்ததுனால பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இங்கே சவுண்டு வந்து கேட்கும், அழுகுற மாதிரி சவுண்டு கேட்கும், கத்துற மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த ஒரு சூழ்நிலை இங்கே நடக்கும். அதனால் நைட்டில் வந்து இங்கே யாரும் வரமாட்டாங்க. உண்மையிலேயே பேய் இருக்கா இல்லையா, இருந்தாலும் இருக்கலாம், இல்லாட்டியும் போகலாம். இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறவங்களுக்காக. அதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா எனக்கே பயம்தான் வருது. ஏன்னா என்ன இருக்குதுன்னு தெரியாதுங்க, எப்போ என்ன வரும் இப்போலாம் சொல்ல முடியாது. ஒரு த்ரில்லிங்காக இருக்குன்னு சொல்லி அப்லோட் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் ஆள் நடமாட்டமே கம்மி. நீங்கள் கேமரா முன்னாடி காட்டுற என்ன இருக்குதுன்னே தெரியாது. இதில் சரதான் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. காட்டுக்குள்ளக்கிறதுனால அதனால் சவுண்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று வந்த மாதிரி இருக்கே. சரி, ஓகே, நம்ம இந்த இடத்துக்கு போகிறது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா இதெல்லாம் இருக்குன்னு தெரியாது, இல்லைன்னு தெரியாது. நம்ம நேரம் கெட்டு போன நேரமாக இருந்து எதனால் வந்துருச்சுன்னு வச்சுக்க, ஓடவும் முடியாது. நம்ம மரம் மட்டும் இடம் ஆல்ரெடி ஏற்கனவே மோசமான இடம்னு வேறு சொல்லிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த அதெல்லாம் நைட்டில் ஒத்தையெல்லாம் வரக்கூடாது தம்பி அப்படின்னு. என்னமோ நம்ம கூட வர மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அதான் திரும்பி பார்த்துருக்கேன். இந்த மழை பாருங்க உழைட்டுக்குது. இதுலேருந்து என்ன வந்தாலும் தெரியாது.